திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். காக்க காக்க கனகவேல் காக்க என மந்திரத்தை தினமும் 6 முறை சொல்லிவிட்டு உங்கள் நாளை தொடங்குங்கள், புதிய காரியத்தை தொடங்குங்கள். இந்த நாள் இனிதாக அமைவதோடு உங்கள் காரியங்களும் சித்தியாக அமையும். இதையே நீங்கள் அதிகபட்சமாக பாராயணம் செய்யும் பொழுது உங்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக. இன்று விஸ்வாச வருடம் சித்திரை மாதம் 8ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 ஏப்ரல் மாதம் 21ஆம் நாள், வாரம் திங்கட்கிழமை, நட்சத்திரம் திருவோணம், சந்திராஷ்டமம் திருவாதிரை, யோகம் சரியில்லை என்று, நித்திய யோகம் சாத்தியம், திதி அஷ்டமி, கரணம் பாலவும். இன்றைய வாரசூலை கிழக்கு, பரிகாரமாக எடுத்து செல்ல வேண்டிய பொருள் தயிர். இன்றைய சுப வேளைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 2 மணி வரை, மாலை 6 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய விசேஷங்கள்: ஸ்ரீரங்கம் ஸ்ரீ நம்பெருமான் கருட வாகனத்தில் புறப்பாடு, வீரபாண்டி ஸ்ரீ கௌமாரி அம்மன் வாகனத்தில் புறப்பாடு. இனி உங்களுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம், மனதில் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தொழிலில் நீங்கள் நினைத்ததை சாதிப்பீர்கள். தொழிலில் லாபங்கள் வருமானம் அதிகரித்து அது சிறப்பாக முதலீடு செய்து பிற்காலத்திற்காக சேமித்து வைப்பீர்கள். உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை தரும், அதனால் சில பொறுப்புகள் கூடும். குடும்பத்தை பொறுத்தவரையில் குழந்தைகளை வளர்ச்சி நல்ல மகிழ்ச்சியை தரும். சகோதரர்கள் செயல்பாடுகள் திருப்தியை தரும். பெற்றோர்கள் ஆதரவு உண்டு. வாழ்க்கை துணை சில ஆடம்பர செலவுகளை செய்வதால் அவர்களை அனுசரித்து போகும். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் ஆசிரியர் வழிகாட்டுதலில் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். கல்லூரி மாணவர்கள் மனம் போனபடி செயல்படாமல் மனதை உருவப்பிடித்து ஆழ்ந்து பிடித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். பெண்களை பொறுத்தவரையில் வருமானங்கள் நன்றாக இருக்கும். செல்வாக்கு உயரும். பணிச்சுமை கூடும். இருந்தாலும் அதிகாரிகள், சக ஊழியர்கள், பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள். குழந்தைகளின் விஷயத்தில் மகிழ்ச்சி அடைவீர்கள். கணவருடன் கோபதாபங்களை தவிர்த்து அவருடன் அனுசரித்து போவது நல்லது. ரிஷபம், நீங்கள் செய்யும் முயற்சிகள், மாற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். நீங்கள் இன்றைக்கி செய்கிற காரியங்கள்லாம் அந்த ஒரு வளர்ச்சியை நோக்கி தான் இருக்கும். ரெகுலர் ஜாப்லாம் நீங்கள் செய்ய மாட்டீங்க. உங்கள் பிளான் எல்லாமே இன்றைக்கி எப்படி தொழிலை டெவலப் பண்ணுறது, எப்படி வேலையில் முன்னேற்றங்களை கொண்டு வர்றது, தொழில் முன்னேற்றம் கொண்டு வர்றது, மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் ஆர்ட்ஸாக தான் இருக்கும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் செய்கிற செயல்களுக்கு அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள். செல்வாக்கு உயரும். அரசு காரியங்கள், அரசு உதவிகளுக்காக சில அலைச்சல்களை சந்திக்க நேரிடலாம். தொழிலில் நல்ல லாபங்கள், வருமானங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தை பொறுத்தவரையில் புதிய வரவுகள் உண்டாகும். பேச்சில் எல்லாரையும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்துவீங்க. நீங்கள் நினச்சதை பேசுவீங்க, பேசுகிறத சொல்லுவீங்க. அதனால் குடும்ப அங்கத்தினரெல்லாம் உங்களோட ரொம்ப ஆதரவோடும் அன்போடும் பழகுவார்கள். சகோதரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. வாழ்க்கை துணையோட வாத விவாதங்கள் வேண்டாம். தர்க்கங்களை தவிர்க்கவும். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் திறமையாக செயல்பட்டு அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள். கல்லூரி மாணவர்கள் ஆசிரியர் வழிகாட்டுதலாலும் மூத்தோர்கள் வழிகாட்டுதலாலும் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்று அதிகம் மகிழ்ச்சி அடைவார்கள்.
பெண்களை பொறுத்தவரையில் சுய சிந்தனை அதிகரிக்கும், சுயநலமாக செயல்படுவீர்கள். அதனால் பணிசுமை அதிகரிக்கும். வருமானங்கள் அதிகரித்தாலும் லாபங்கள் அதிகரித்தாலும் சக ஊழியர்கள், பெண்கள், நண்பர்களிடம் ஜாக்கிரதையாக இருங்கள். வாழ்க்கை துணையோடு விவாதங்கள், தர்க்கங்களை தவிர்ப்பது நல்லது. மிதுனம், இன்றைக்கி உங்களுக்கு பிடிவாதம் ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் பேசுகிறத எல்லோரும் கேட்கணும், நீங்கள் சொன்னபடி தான் எல்லாம் நடக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க. அதனால் சில வீண் பிரச்சனைகள், விமர்சனங்கள்லாம் வந்து சேரும். அதனால் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருந்துக்கோங்க. நீங்கள் நினச்சதை நீங்கள் செய்யலாம், நீங்கள் நினச்சதை எல்லோரும் செய்யணுங்கிறது எந்த விதத்தில் நியாயம் அது. அது நல்ல விஷயமா இருந்தால் பரவாயில்ல, அடுத்தவங்களுக்கு அது பிடிக்கணும் இல்லையா? உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி அடுத்தவங்க மனசுக்கு பிடிச்சா தானே அது செய்யலாம். அதனால் பேச்சுகளில் அல்லது நீங்கள் செய்யக்கூடிய பிடிவாதத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி பணப்பழக்க வழக்கங்கள் நன்றாக இருக்குது. குடும்ப உறவுகள் நன்றாக இருக்கிறது. சகோதரர் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார். பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. குழந்தைகளுக்காக சில செலவுகளை செய்ய வேண்டி வரும். அலைச்சல்களை சந்திக்க நேரிடும். வாழ்க்கை துறையோட ஆதரவும் அது ஆதாயமாகவும் இருப்பதால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் மனம் போடபடி படிக்காமல் மனதை உருவப்படுத்தி படித்தால் நல்ல மதிப்பெண்களை பெறலாம். கல்லூரி மாணவர்கள் பொறுப்போடு உட்கார்ந்து படிக்கும் பொழுது தேர்வில் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். பெண்களை பொறுத்தவரையில் மனம் போனபடி போகாமல் கட்டுப்பாட்டோடு செயல்படுவது நல்லது. உங்கள் விருப்பங்களை நிறைவேற்ற வேண்டும். அது தேவையற்ற விருப்பங்களாக இருக்கும் பட்சத்தில் மாத்திரம். குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். அவர்களுக்கு சில கால விரயங்களையும் செலவுகளையும் செய்ய வேண்டி வரும். சகோதரர்கள் நல்ல ஒரு ஆதரவு உண்டாகும். பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. கணவன் உங்களுக்கு ஆதரவாகவும் ஆதாயமாகவும் இருப்பார். கடகம், உங்களுடைய சிந்தனை திறன் இன்னைக்கு அதிகரிக்கும். அதனால் வளர்ச்சிக்கு தேவையான அல்லது தொழில் முன்னேற்றத்துக்கு தேவையான தெளிவான திட்டங்கள்லாம் இன்றைக்கி வகுக்க போகிறீங்க. அது உங்களுடைய சுய சிந்தனையாக இருந்தாலும் அந்த சிந்தனை டெவலப் ஆகிறதுக்கு ஒரு கேட்டலிஸ்ட் வேணும்ல, ஊக்குவிக்கிறதுக்கு ஆள் வேணும். அது உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய கூட்டாளிகள்லாம் அந்த விஷயத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லை சில சமயங்கள் கூட ஒரு சக ஊழியர்கள் கூட அந்த மாதிரி ஒரு ஐடியாஸ்லாம் கொடுத்து அதை நீங்கள் டெவலப் பண்ணி பேர் புகழ் வாங்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரையில் அதிகாரப்போக்கு, ஆணவ போக்குகளை குறைத்து கொள்ளவும் எல்லோருடன் அன்புடன் பழகுங்கள். உறவினர் மத்தியில் உங்கள் செல்வாக்கு உயரும். குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். வாழ்க்கை துணையோட பணியில் பங்கெடுக்க முடியாட்டாலும் அவர்களுக்கு ஆதரவாக இருங்கள். அது அவருக்கு ஆறுதலாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் வழிகாட்டுதல் மூலம் நல்ல மதிப்பெண்களை பெறுகிறார்கள். கல்லூரி மாணவர்கள் ஆடம்பர கேளிக்கைகளில் ஈடுபடாமல் மனதை ஒருமுகப்படுத்தி நன்றாக படித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய அதிகாரப்போக்கு, ஆணவ பேச்சுகளை தவிர்க்கவும் அது குடும்பத்தில் நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். ஈகோ பிடிவாதத்தை விட்டுவிடவும் எல்லோரும் சகஜமாக பழகவும் சகோதரர் ஆதரவு நன்றாக இருக்கிறது. பெற்றோருக்கு ஆதரவு நன்றாக இருக்கிறது. குழந்தைகள் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். கணவனின் வேலைகளில் உங்களால் பங்கெடுக்க முடியாவிட்டாலும் அவருக்கு சப்போர்ட்டாக இருங்க. அது அவருக்கு ஆறுதலாக இருக்கும். சிம்மம், சிந்திப்பது நல்லது தாங்க. ஆனால் தேவையற்ற சிந்தனைகள் தவிர்க்கணும். அந்த தேவையற்ற சிந்தனைகள் நீங்கள் செயல்படுத்துறதுனால உங்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும். அது எப்படி அப்படின்னா, நீங்கள் ரெகுலராக ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க. திடீர்னு ஏதோ ஒரு யூடியூப்போ அல்லது வேறு ஏதோ கூகுள்லேயே போய் பார்த்துட்டு, இது இப்படி செஞ்சால் நல்லா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது ஏதோ ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி அல்லது தொழில்நுட்பம் இல்லாட்டி ஒரு ஐடியாலஜியாக இருக்கலாம். அது நமக்கு செட் ஆகாமல் கூட பார்க்காம அதை செஞ்சு பார்ப்பீங்க. அதாவது ஒரு காரியங்கள் செய்கிறது மட்டும் இங்கே இருக்கவங்க அதை செஞ்சுருக்காங்களா, நல்லா இருக்குதா, ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்காம நீங்களே ஆளாக போய் எலி மாதிரி டெஸ்ட் பீஸாக மாறி செஞ்சுட்டு வேலை கூடும், பிரச்சனைகள் உருவாகும். தேவைதானே? எப்போதும் செய்கிறதே செய்யுங்க. புதிய முயற்சிகள், புதிய எல்லாம் வேண்டாம். குடும்பத்தை பொறுத்தவரையில்
தனியாக உட்காந்து விட்டதை பார்க்காம எல்லோரையும் பேசி சகஜமாக இருங்க, நல்லாயிருக்கும். தனிமை ஏகாந்தம்தான், ஆனால் கூட சேர்ந்தால் அது குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாக மாறுங்கிறது ஞாபகம் வச்சுக்குவாங்க. சகோதரர்களுடைய செயல்பாடுகள் மன திருப்தியை தராது. அவர்களுக்காக சில செலவுகளை செய்ய வேண்டி வரும். கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தருகிறது. உறவினரோட தர்க்கங்கள், வாதங்கள், விவாதங்கள்லாம் வேண்டாம். அவர்களை டிஃபன் காப்பி நெஞ்சில் நிப்பாட்டிக்குவாங்க. வாழ்க்கை துணையோட செயல்பாடுகளில் பங்கெடுக்க முடியாதுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருங்க, அது நல்லாயிருக்கும். இன்றைய நாளை சமாதானமாக கடந்து போக உதவும். மாணவர்களை பொறுத்தவரை பள்ளி மாணவர்கள் திட்டமிட்டு படிப்பதால் நல்ல மதிப்பெண்களை பெறுகிறார்கள். கல்வி மாணவர்கள் ஆழ்ந்து படித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய முயற்சிகள் வெற்றிகரமாக இருக்கும். தொழில் செய்யும் இடத்தில் உங்கள் தனித்துவத்தை ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க. இருந்தாலும் சக ஊழியர்கள், பெண்கள், அதிகாரிகளோட கெடுபிடிகள் அதிகமாக இருக்கும். அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீங்க. அதனால் அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. கணவருக்கு சப்போர்ட்டாக இருங்க, அவருக்கு ஆறுதலாக இருக்கும். ஏன்னா அவர் மன அழுத்தத்துலேயும் வேலையில் உள்ள அழுத்தத்துலேயும் சங்கடப்படும் பொழுது அவருக்கு நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்தீங்கன்னா அது ஒரு மாரல் பூஸ்ட்டாக இருக்கும். அதை செஞ்சுக்குவோம். கன்னி, உங்கள் மனசை நினச்சபடி நினச்ச காரியங்களை செய்வீங்க. உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு என்ன வேணாலும் செய்வீங்க. அதனால் இன்றைக்கி நினச்சதெல்லாம் நீங்கள் நடக்க போகுதுங்க. வெற்றிகரமாக காரியங்களை நடத்தி முடிச்சுட்டு அதில் ஒரு மகிழ்ச்சியும், அந்த மகிழ்ச்சி டபுள் தமாக்கா ஆகிறதுக்கு உங்கள் விருப்பங்கள் நிறைவேற மாற்றுறதும் இல்லாமல் அந்த விருப்பங்கள் நிறைவேறுவதனால சில வருமானங்கள், லாபங்கள் அதிகரிக்கும். சில முதலீடுகள் நீங்கள் செய்வீங்க. அதெல்லாம் மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். பொதுவாக இன்றைக்கி உங்களுக்கு மகிழ்ச்சியான நாள். குடும்பத்தை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா சகோதரர் வளர்ச்சி உங்களுக்கு மன திருப்தியை தரும். அவருடைய ஆதரவு ஆதாயமாக இருக்கும். குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு பாராட்டும் புகழையும் பெற்றுத்தரும். உறவினர் வருகையால் ஆதாயங்கள் உண்டாகும். அவருடைய செல்வாக்கு உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது, ஆதரவாக இருப்பார்கள். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் ஆடம்பர கேளிக்கைகளில் சிற்றின்ப விஷயங்களில் மனதை அலைவாய விடாமல் மனதை ஒருமுகப்படுத்தி படித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். கல்லூரி மாணவர்கள் ஆசிரியர்கள் பெரியவர்கள் வழிகாட்டுதலின்படி நடக்கும் பொழுது அதிக மதிப்பெண்களை பெற வாய்ப்பு இருக்கிறது. பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு இருக்கும். அப்படிங்கிறனாலே அதிகமாக ஆணவமாக பேசி வீண் பிரச்சனைகளை வளர்த்துக்காதீங்க. குழந்தைங்களுடைய செயல்பாடுகளில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும், பாராட்டு கிடைக்கும். பிடிஏ மீட்டிங்கில் உங்களை பாராட்டி தள்ளுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். கணவருடைய ஆதரவும் அனுகூலமும் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். துலாம், இது வரைக்கும் யாருமே உங்களை கண்டுக்காமல் இருந்திருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி உங்களுடைய திறமையெல்லாம் வெளிச்சத்துக்கு வரப்போகுது. இது வரைக்கும் நம்ம லிஸ்ட்லேயே இல்லைங்கிற மாதிரி, இது வரைக்கும் நம்ம கவனிக்கவே இல்லைங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைலாம் உருவாகும். ஏன்னா இது வரைக்கும் உங்களை உதாசீனப்படுத்துறவங்க உங்கள் திறமைகளை பார்த்து ஓடோடி வர போகிறாங்க. உங்களுக்கு திறமைகளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது. நீங்கள் செய்கிற செயல் தான் என்ன அவங்கள சப்போர்ட் பண்ணணுங்கிற நிலைமைக்கு மாற போகிறாங்க. அப்படிங்கும்போது உங்களை பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் செய்கிற வேலை அப்படி ஒரு சம்பவத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கும். அதனால் இன்றைக்கி உங்கள் திறமைகள் வெளிப்பட்டு உங்களுக்கு உள்ள ஒரு அங்கீகாரம், பேர், புகழ், செல்வாக்கெல்லாம் உங்களுக்கு உண்டாகும். அதனால் வருமானங்கள், லாபங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா சகோதரர் செயல்பாடு திருப்தியை தரும். குழந்தைகளுடைய செயல்பாடுகளில் சில மாற்றங்கள் இருப்பதால் கவனம், கண்காணிப்பும் தேவை. பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. உறவினர்களால் சில பணிச்சுமைகளை சந்திக்க நேரிடும். வாழ்க்கை துணையுடன் வாத விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் ஆழ்ந்து படிப்பது நல்லது. கல்லூரி மாணவர்கள் ரிவிஷன் செய்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். பெண்களை பொறுத்தவரையில் பணி சுமை அதிகரிக்கும். வீண் விமர்சனங்களையும்
வீண் பள்ளிகளை ஏற்க நேரிடும். அதிகாரிகள் சக ஊழியர்கள் ஒத்துழையாமை ஏற்படும். இருந்தாலும் கணவருடைய ஆதரவு உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். விருச்சிகம், நீங்கள் செய்யும் முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் என்று ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். உங்களுடைய செல்வாக்கு வெற்றி காணும். இது வரைக்கும் யாரும் செய்யாத முயற்சிகளாக நீங்கள் செஞ்சு அதில் தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சி காண்பிப்பீங்க. அதனால் உங்களுடைய முயற்சிகளுக்கெல்லாம் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நீங்களே உங்களை பாராட்டிக்குவீங்கன்னு வச்சுக்கோங்க. நார்மலாக செல்ஃபாக பாராட்டுறது எல்லோரும் டக்குன்னு பாராட்ட மாட்டாங்க, நியாயமாக நடக்கிறவங்க. அதனால் இன்றைக்கி உங்களோட முயற்சிகள் மாற்றங்கள் நீங்கள் பாராட்டுவது இல்லாமல் உங்களை எல்லோரும் பாராட்டுவார்கள். குடும்பத்தை பொறுத்தவரையில் சகோதர செல்வாக்கு ஆறுதலாக இருக்கிறது. குழந்தைகளின் திட்டங்கள் செயல்பாடுகள் மன திருப்தியை தரும். உறவினர்களால் பணி சுமை அதிகரிக்கும். சிறு சங்கடங்கள் வந்து சேரும். பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. வாழ்க்கை துணையின் ஆதரவால் அனுகூலங்களும் ஆதாயங்களும் ஏற்படலாம். பள்ளி மாணவர்களை பொறுத்தவரையில் ஆசிரியர் வழிகாட்டுதலில் அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள். கல்லூரி மாணவர்கள் ரிவிஷன் செய்து படித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். பெண்களை பொறுத்தவரையில் தேவையற்ற செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதற்காக தாம்பூம் என்று செலவு செய்ய வேண்டாம். குழந்தைகளுக்காகவும் கணவருக்காகவும் நீங்கள் சில செலவுகளையும் அலைச்சல்களையும் சந்திக்க நேரிடும் அல்லது பயணங்களை செய்ய வேண்டி வரும். அதை மகிழ்ச்சியோடு செய்யுங்கள். உங்களுடைய வருமானங்கள் லாபங்கள் அதிகரிக்கும் நாள் என்று. தனுசு, இன்றைக்கி சிவபெருமான நிலைமை தாங்க உங்களுக்கு. புராணத்தில் கதைகளில் படிக்கும்போது பார்த்திங்கன்னா சிவபெருமான் தந்தேன் வரம் உனக்கு அப்படின்னு கேட்டதை கொடுத்துட்டு அப்புறம் அவர் திண்டாடுவார். உதாரணத்துக்கு ஒருத்தன் தலையில் கை வச்சா தலை சுக்கு நூறாக பிடிச்சி போகணும், வரத்தை கொடுத்த உடனே அவன் தலையில் கை வச்சு பார்க்குறேன்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஓடி வருவான், சிவன் தெரிச்சு ஓடுவார். அது மாதிரி இன்றைக்கி வீணாக வம்பா வாக்குறுதிகளை கொடுத்துட்டு அதை நிறைவேற்ற முடியாமல் தலை தெரிச்சு ஓடுவீங்க. அதனால் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க, ஜாமீன் போடாதீங்க, கட்ட பஞ்சாயத்து பண்ணாதீங்க. சுருக்கமாக சொன்னால் உங்கள் பிறர் விஷயத்தை தலையிடாமல் உங்கள் விஷயத்தை மட்டும் பார்த்துக்கோங்க. அது பேச்சாக இருந்தாலும் சரி, செயலாக இருந்தாலும் சரி, எதுவுமே இன்றைக்கி வில்லங்கந்தான். புரிதுங்களா? அதை மாதிரி இருந்துக்கோங்க. குடும்பத்தை பொறுத்தவரையில் பெரியவர்கள் ஆசை நன்றாக இருக்கிறது. சகோதரன் கருத்து வேறுபாட்டு ஏற்பட்டு நீங்கும். குழந்தைகளுக்கு பணிச்சுமை அதிகரிப்பதால் உங்களுடைய வழிகாட்டுதல் அவசியப்படுகிறது. உறவினர்கள் அதிகம் பேர் என்று வந்து போவார்கள். அதனால் சில ஆதாயங்கள் உருவாகலாம். கணவர் உங்களுக்கு வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாகவும் அனுகூலமாகவும் இருப்பார். பள்ளி மாணவர்கள் ரிவிஷன் செய்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். கல்லூரி மாணவர்கள் ஆசிரியர் வழிகாட்டுதலின்படி படிக்கும் பொழுது அதிக மதிப்பெண்களை பெறலாம். பெண்களை பொறுத்தவரையில் இன்று பணிச்சுமை அதிகரிக்கும். இருந்தாலும் வருமானங்கள் லாபங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய திறமைகளை சோதிப்பதற்காக அதிகாரிகளும் சக ஊழியர்களும் சில சங்கடங்களை தந்து ஒத்துழைப்பார்கள். வளர்ச்சிக்கு நீங்கள் இன்று முக்கியமாக பாடுபடுவீர்கள். மகரம், உங்களுடைய சுயசிந்தனை அதிகரிக்கும். சுயசிந்தனை அதிகரிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் தனியாக செஞ்சின்ற தொழிலை ஒரு கூட்டு தொழில் ஜாயிண்ட் பார்ட்னராக வச்சுட்டு தொழிலை விரிவுபடுத்துகிறாங்கிற ஒரு சிந்தனை அதிகரிக்கும். அதுக்கு உங்களுக்கு நண்பர்கள் உதவுவாங்க. சிலப்போ நண்பர்களே உங்களுக்கு பார்ட்னராக வரலாம், இல்லாட்டி புதிய பார்ட்னர்ஸ்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு இதில் செயலாங்கிற ஒரு ஆர்வமும் சிந்தனையும் அதிகரிக்கும். அதற்கான எண்ணங்கள், அதனுடைய செயலாக்க திட்டங்களெல்லாம் நீங்கள் செய்வீங்க. அதனால் ஒரு நல்ல ஒரு பிரைட் ஃப்யூச்சர் இருக்கிறதுக்கான ஒரு வெளிச்சம் உங்களுக்கு இப்போ தெரிகிறது. அதுக்கான சிந்தனைகளும் எண்ணங்களும் உங்களுக்கு ஓடும். குடும்பத்தை பொறுத்தவரையில் பெரியவர்களுடைய ஆதரவு நன்றாக இருக்கிறது. சகோதரருடைய செயல்பாடுகள் மன திருப்தியை தரும். குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றி அவர்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்துவீர்கள். உறவினர்கள்ட்ட வாத விவாதங்கள் வேண்டாம். டிஃபன் காபி ரேஞ்சில் நிப்பாட்டிக்கோங்க. பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. கணவருடைய வாழ்க்கை துணையுடைய அதிகாரப்போக்கு அனுசரித்து செல்ல வேண்டிய சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் ரிவிஷன் செய்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். கல்லூரி மாணவர்கள் ஆழ்ந்து படித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம்.
பெண்களை பொறுத்தவரையில் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். தொழிலில் உங்களுடைய தனித்துவம் அடையாளப்படுத்தப்படும். நீங்கள் செய்யும் முயற்சிகள் மாற்றங்களுக்கு அதிகாரிகள், சக ஊழியர்கள், பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள். குடும்ப பெண்களை பொறுத்தவரையில் உறவினர்கள், சகோதரர்கள், கணவர்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு ஆதரவாக இருப்பார்கள். கும்பம், இன்றைக்கி உங்களுக்கு பணி சுமை கூடும். அதுக்கு உங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகளை தரக்கூடிய எதிரிகளை கண்டுபிடித்து களைஞ்செடுக்கணும். அதை விட்டுட்டு தேவையற்ற சிந்தனைகளை செய்து கொண்டு உங்களுடைய பொழுதை போக்கி கொண்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஒர்க்லோடு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். செய்கிற வேலையை திருப்பி திருப்பி செஞ்சுட்டே தான் இருப்பீங்க. குறைச்சல் கொடுக்குறவங்க கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம். அந்த சீரியலில் வர மாதிரி எல்லாரும் செய்ய போகிற எல்லாத்தையும் எதிரி முன்னாடியே சொல்கிறது, அவங்க அதை போய் பிளாக் பண்ணுவோம். அது சீரியலுக்கு எபிசோடு இன்க்ரீஸ் ஆகும். நமக்கு அப்படி இல்லையே. வாழ்க்கையில் நம்ம நாட்களை வெற்றிகரமாக நடத்துகிறது தான் நல்லது. சீரியல் மாதிரி ஜவாப் போகிறது நமக்கு நல்லது இல்லை. அதனால் சில ரகசியங்களை காப்பாற்றிக்கோங்க. எதிரிகளை களைஞ்செடுத்து அடையாளம் கண்டுபிடிச்சு பண்ணுங்க. அதை விட்டுட்டு தேவையான சிந்தனைகள், அதாவது அவரை பெருசாக அவரை வீழ்த்துறேங்கிற முறையில் ஏதாவது பெருசாக பண்ணுறோன்னு சங்கரை மாதிரி உட்காந்துக்கிட்டு நாளையும் பொழுதையும் வீணாக்காதீங்க. சிம்பிளாக அவரை ஒதுக்கி வச்சிங்கன்னா முடிஞ்சு போச்சு. அவரை வீழ்த்துறதுக்கு நம்ம அதுக்கு ஆண்டவன் பார்த்துக்குவோம். அதனால் ஒதுக்கி வச்சுட்டு உங்கள் காரியத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி வெற்றிகரமாக இருப்பீங்க. குடும்பத்தை பொறுத்தவரையில் நிறைய பேர் வந்து போவாங்க. அதனால் ஆறுதலும் அனுகூலமும் உண்டாகும். குழந்தைகளுடைய திறமை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். சகோதரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நிற்கும். பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை தரும். கணவரின் அதிகாரப்போக்கு உங்களுக்கு ஆதரவாகவும் ஆறுதலாகவும் இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் அதிக கவனச்சினர் இருப்பதால் பள்ளி மாணவர்கள் ஆழ்ந்து படித்து படித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். கல்லூரி மாணவர்கள் ஆசிரியர் வழிகாட்டுதலால் அதிக மதிப்பெண்களை பெற வாய்ப்பு இருக்கிறது. பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் நாள். உங்கள் செல்வாக்கு உயரும். குடும்பத்தில் அனைவரும் உங்களை பாராட்டுவார்கள். குடும்ப பெண்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். தலைமை பொறுப்பு ஏற்கும் நிலைமைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள். கணவருடைய அதிகாரப்போக்கு கூட உங்களுக்கு ஒரு வகையில் ஆதரவாகவும் இருக்கும். மீனம், நீங்கள் ஆசைப்பட்டதை அடையலாம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அமோகம். உங்களுக்கு ஆசைப்பட்டதை அடையிறது மட்டும் இல்லாமல் மனசுக்கு பிடித்த காரியங்கள், ஆசைப்பட்ட காரியங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு வருமானம், லாபங்களும் அதிகரிக்கும். இது யாருக்காவது இருக்குமா? கண்ணா 2 திங்க ஆசையா அப்படிங்கிற மாதிரி ஆசையும் நிறைவேறுது. அதனால் வருமானமும் அதிகரிக்குது. எப்படி இருக்குது பாருங்கள் உங்களுக்கு இன்றைக்கி. சூப்பருங்க உங்களுக்கு. குடும்பத்தை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா தர்க்கங்கள், விவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். சகோதர விருப்பங்களை நிறைவேற்றி கொடுங்க. குழந்தைகளோட முயற்சிக்கு உதவிகரமாக இருங்க. அவர்கள் வளர்ச்சிக்கு ஆக்கப்பூர்வமான உதவிகளை செய்தீங்கன்னா அவர் வளர்ச்சி இன்னும் அபரிதமாக இருக்கும். உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை தரும். பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. கணவர் உங்களை சார்ந்து இருப்பதனால இன்றைக்கி உங்களுக்கு மகிழ்ச்சியான நாள். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் என மந்திரத்தை தினமும் 6 முறை சொல்லிவிட்டு உங்களுடைய நாளையோ அல்லது புதிய காரியத்தை தொடங்குங்கள். இந்த நாள் இனிதாக அமைவதுடன் உங்கள் காரியங்கள் சித்தி வரும். மேலும் இந்த மந்திரத்தை அதிகபட்சமாக உச்சரிக்கும் பாராயணம் செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யத்தோடு எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். முருகாசரணம், கந்தாசரணம். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்களிடம் ஸ்ரீ விசாஜோதத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.